கப்பு ஆலயங்கள் என்று இப்போது பச்சைகள் மூடி தண்ணி பிரச்சனை இல்ல. இப்ப தண்ணி பிரச்சனை இல்லை. அங்க மாதத்துல நாங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான குளத்தில் விக்கிரங்கள் இருப்பது அறியப்பட்டு வருமானத்தை ஈட்டக்கூடியதா இருந்தது. இதால குதிரை வண்டிகள் செல்லும். அந்த குதிரை தண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணியா மாறிக்கொண்டு போகுது. இந்த நகர தொண்டமான் ஆட்சி காலத்துக்கு முன்னமே இந்த மக்கள் விருந்தோம்பலில் சிறந்தவர்கள். வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன் வந்து சாவச்சியில இருந்து பருத்துறை போற வீதி, அதாவது வந்து கனகம்பொழிச்சி அடி சந்தியால வந்து அப்படியே பருத்தித்துறைக்கு போற வீதி. இந்த இடத்துல ஏன் வந்திருக்கிறேன்னு சொன்னா, ஒரு பழமையான ஒரு கிராமத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த கிராமத்தை நீங்க முதலும் நான் காட்டிய காணொலிகள்ல பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் முழுதாக ஒரு காணொலி அமைக்க வேணும் என்ற நோக்கத்துல நான் இந்த காணொலியை வந்து இருக்கிறேன். கப்பூது எனப்படுகின்ற இந்த கிராமத்தை நாங்கள் வந்து விருத்தி அடைய செய்ய வேண்டாம். ஒரு பழமையான கிராமமாக இருந்திருக்கு. நிறைய மக்கள் வந்து வசிச்சிருக்கிறோம். அந்த காலத்துல மக்கள் வசிக்க அவர்களுக்கு மின்சாரம், குடிநீர் போன்றன வந்து அந்த காலத்துல எல்லாம் இல்லை. ஆனா மக்கள் வந்து அந்த காலத்துல வந்து வசிச்சிருக்கிறேன், சந்தோஷமா இருந்திருக்கிறேன், பயிற்சியக நடவடிக்கையெல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம். நிறைய பயிர் செய்து அந்த பயிர்ல உற்பத்தியாகின்ற உற்பத்திகளை கொண்டு போய் சந்தைகளுக்கு வந்து வித்திருக்கிறோம். இந்த கப்புதில இருந்து வார உற்பத்திகளை வாங்குறதுக்காகவே மக்கள் வந்து பார்த்து கொண்டு நிற்பினையாம். அப்படி ஒரு சிறப்பாக ஒரு செழிப்புள்ள ஒரு கிராமமாக இந்த கிராமம் வந்து ஒரு காலத்துல வந்து இருந்திருக்கு. நாட்டில் இடம்பெற்ற யுத்தம், அதாவது வந்து இந்திய நாமி காலத்துல நடந்த பிரச்சனைகள், அதுக்கு பிறகு இடம்பெற்ற யுத்தம் போன்ற காரணமாக இந்த பிரதேசத்திலிருந்து மக்கள் வெளியேறி வேற வேற பிரதேசங்களுக்கு போய் வந்து வசிக்க துவங்கி வச்சிருக்கிறோம். அதோட வந்து இந்த பிரதேசம் வந்து மக்களின் தொகை மிகவும் குறைவாக இருக்கிறதோட வேற வேற இடங்களுக்கு போய் மக்கள் வசிக்க துவங்கி இருக்கிறோம். இந்த பிரதேசத்துல இருக்கிறார்கள், இன்றைக்கு வேறு இடங்கள்ல இருக்கிறோம், புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிறோம். ஆனா இந்த பிரதேசம் வந்து தங்களோட தேவைக்காக, அதாவது வந்து விவசாயமோ அல்லது காலியன் உற்சவங்கள் இடம்பெற காலங்கள்ல வந்து மக்கள் வரியினம். ஆனா நிரந்தரமாக தங்கி இருக்கிறது ஒரு சில குடும்பங்கள். இந்த கிராமத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வேண்டியது வந்து எங்களுடைய ஒரு கடமை. ஏன்னு சொன்னா ஒரு பழமையான கிராமம். அதே நேரம் இந்த பிரதேசம் வந்து பெருமளவு எங்களோட நாட்டில் இடம்பெற்ற விடுதலை போராட்டத்துக்கு எல்லாம் நிறைய பங்களிப்பு செய்த ஒரு கிராமமாக இந்த இடம் வந்து காணப்படுகிறது. இன்றைக்கு அழிஞ்சு போறதை பார்க்க கவலையா இருக்கு. இங்க பழமையான கட்டிடங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த கட்டிடங்கள் எல்லாமே அழிஞ்சு வளர்ந்து அப்படியான நிலைமையில தான் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறார்கள் கூட இதுக்கு வந்து கரிசனை செலுத்தி அந்த கட்டிடங்களையாவது திருத்தி விட்டீங்கன்னு சொன்னா வடிவா இருக்கு. அதே நேரம் அந்த பத்தைகள் வளர்ந்த காணிகளையாவது திருத்தி வடிவ வேலிகளை அடைச்சி வச்சிருந்தா கூட அந்த காணிகள் பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கும். இன்றைக்கு மக்கள் இல்லாம அந்த கிராமம் வந்து அழிவடைஞ்சு போறதை பார்க்கறது வந்து எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கு. இந்த கிராமத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டியது வந்து எங்கள் எல்லாருடைய கடமையாகும். இன்றைக்கு வந்து வேற வேற இடங்கள்ல வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள், வேற வேற இடங்கள்ல இருக்கிறார்கள். எல்லாம் இந்த கிராமத்தை வந்து உங்களுடைய கிராமத்தை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு நீங்கள் பாடுபட வேணும். இப்ப நான் இந்த கிராமத்தை முழுமையாக ஆவணப்படுத்தி இந்த காணொலி மூலம் வெளியிடுறதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். நான் இப்ப இந்த கிராமத்தை சுத்தி காட்டுறேன். இப்ப இயன்றளவு முழுமையான தகவல்களை தாரதுக்கு வந்து முயற்சி செய்கிறேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். எனது பெயர் கனோதிப்ல பரமேஸ்வரன். நான் இந்த கிராமத்தவன். இந்த கிராமத்தில் ஆசிரியராக 15 வருடங்களுக்கு மேல சேவை செய்திருக்கிறேன். கப்புது என்ற பெயர் கப்பது என்றெல்லாம் சொல்லுவார்கள். கேட்கும் போது சிரிப்பாக இருக்கும். அது அப்படி அல்ல, கப்பு தூ, இதுதான் எங்களுடைய பெயர். அதாவது காண உப்பன பூன தூவன்னா. அது என்ன தூ என்றா? தூ என்றால் தூரத்தில் இருக்கிற கிராமம், அல்ல தனிப்பட்ட கிராமத்தை தூ என்று அழைப்பார்கள். இந்த கிராமத்துக்கு வர பாதையில நீங்க கேட்டாங்கன்னா தூ வழி என்று தான் சொல்வார்கள். தூவுக்கு போட்டு என்று தான் சொல்வார்கள். இது கர்ணவாய் ஆவரங்கள் போன்ற மக்களை கேட்டதையும் அவர்களுக்கு தூவை என்று தான் சொல்வார்கள். இப்படி இருந்த கிராமத்துல ஒரு முறை சின்னத்தம்பி புலவர் கரவேலன் கூவையை அரங்கேற்றும் பொருட்டு கோப்பாயிலிருந்து கரவட்டிக்கு சென்று கொண்டிருந்தார். இந்த மக்கள் விருந்தோம்பலில் சிறந்தவர்கள். அந்த வகையிலே அவரை வரவேற்று இங்கே ஒரு விருந்து உபசாரம் ஒழுங்கு செய்தார்கள். அந்த ஒழுங்கு செய்த மண்டபம் வந்து முழுக்க இயற்கையான மரங்களை பந்தலாக, இயற்கையான மரங்களை அடிப்படையாக வைத்து பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. பந்தலை அவதானித்த அந்த புலவர் கப்புக்கள் நிறை தூ கப்பூது என்று விழித்தார். அன்றிலிருந்து இந்த ஊருக்கு பேர் கப்பூது என அழைக்கப்படுகிறது. இந்த கப்பூது இன்று நேற்று தோன்றியதல்ல. கர்நாகர தொண்டமான் ஆட்சி காலத்துக்கு முன்னமே தோன்றியதுக்கு ஆதாரம் உண்டு. அடிப்படையாக சொல்வதென்றால் இந்த விவசாய பூமி, இங்கு பெருமளவு நெல், சிறுதானியங்கள் அக்காலத்தில் பயிரிடப்பட்டிருந்தது. இங்கு ஒவ்வொரு வீட்டிலையும் பல நெற்குதர்கள் என்று சொல்வார்கள், அல்ல தானிய களஞ்சியங்கள் என்று வைத்திருந்தார்கள்.
இங்க இருந்து பல இடங்களுக்கு அவற்றை கொண்டு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதற்கு வசதியாக கர்நாடக தொண்டமான்ற சோழ மன்னனால தொண்டமனார் கடல் நீரி கப்பூது வழி மட்டும் வெட்டப்பட்டிருப்பதை நீங்கள் இன்று அவதானிக்கலாம். இது பல நூல்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு விவசாய பூமி இன்று வறண்டு போய் மக்கள் இல்லாமல் இருக்கிறது விட்டு நீங்கள் எல்லோரும் கவலைப்படுவதை நான் உணர்கின்றேன். இந்த கிராமத்தின் இந்த நிலைக்கு முக்கிய காரணம் வீதி போக்குவரத்து சரியாக அமையாதது. இந்த வீதி போக்குவரத்து பற்றி சொல்லிக்க நான் இந்த கிராமத்தின் ஊடாக நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்களில் சுமை தாங்கிகள் காணப்படும். இந்த சுமை தாங்கிகள் என்பது ஆதி மக்கள் பயணம் செய்யும் போது தங்கள் சுமைகளை இறக்கி வைத்து ஆறு செல்வதற்காக அமைக்கப்பட்டது. இந்த சுமை தாங்கி ஆவரங்காலில் இருந்து பாரும் பாதை வாதரவத்தை, ஆவரங்கால், புத்தூர், வரணி இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தால் சுமைதாங்கிகள் இருக்கு. சுமைதாங்கி இருந்த இடத்த வீதி கட்டாயம் போயிருக்கு. அந்த சுமைதாங்கிகள் ஊடாகத்தான் மக்கள் நடமாடி இருப்பாங்க. அப்ப அந்த சுமைதாங்கிகள் இப்ப அந்த இடத்துல பார்த்தா 2 சுமைதாங்கி இருந்தது. அந்த கப்புதிலே இருந்தது. ஆவரங்கால் இதுல எல்லாமே இருக்குன்னா இந்த பாதை ஒரு மக்களுடைய போக்குவரத்து பாதையாக இருந்தது. இதுக்கு நான் நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். நான் 1990ஆம் ஆண்டு இந்த கிராமத்தை இப்படி அறிவதற்காக முதியவர்களோட உரையாடிய போது கூறினார்கள், இங்கே இருக்கிற மாட்டு சவாரிகாரர்கள் இதன் ஊடாக செல்லும் குதிரை வண்டல்களோட தான் தங்களோட மாடுகளை கலைத்து பழக்குவார்களாம். ஏன்னா அடிக்கடி இதால குதிரை வண்டில்கள் செல்லும். அந்த குதிரை வண்டில்களோட மாடுகளை கலைக்கும் போது மிக விரைவாக ஓட பழகும். இதனால இங்க இருந்து சவாரிக்கு செல்றவர்கள் வெற்றியும் ஈட்டியிருக்கிறார்கள். இங்கே 3-4 சவாரி பிரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் பல சவாரி போட்டிகளுக்கு சென்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை அமைந்ததே இந்த வீதி தான். ஆனால் என்ற வீதி யாரும் காண முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. அதாவது இந்த வீதி எங்கிருந்து இருக்கிறது என்று நான் கூற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. மிருசுவில், வரணி, கப்பூது, வாதரவத்த, புத்தூர் இதனால ஏன் வீதி அமைந்தது என்று சில பேர் யோசிக்கலாம். குடாநாட்டில் 2 கடல் நீர் ஏரி இருக்கு. ஒன்று தொண்டமனாறு கடல் நீர், மற்ற சுண்டுக்குழி கடல் நீர். நாங்கள் ஆனகர கடல் நீரையே விட்டுருவோம். இந்த 2 கடல் நீருக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பு என்றால் கப்பூது, வாதரவத்தை, புத்தூர் இடப்படும். கடல் நீர் ஏரிகள் கூட பயணம் செய்ய முடியாது. ஆகவே இந்த பயணம் முழுமையாக கப்புதின் ஊடாகத்தான் நடைபெற்றதுக்கு இது ஆதாரமாக இருக்கு. அப்படி பாதையாக இருந்த ஒரு இடம் இன்று பாதையற்றிருப்பது மிகவும் வேதனையாக உள்ளது. தயவு செய்து மிருசுவில், வரணி, கப்பூது, வாதவத்தை, புத்தூர் ஊடாக ஒரு வீதி அமையமாக இருந்தால் அதன் பொருளாதார நன்மைகளை தற்போதைய சிந்தனையாளர்கள், ஆய்வாளர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அன்பாக. கப்பூது மிக பழமையானதுக்கு இன்னும் ஒரு உதாரணமாக கூறலாம். கப்பூது ஆலயங்கள். கப்பூது நுணுப்பாவளை முருகன், கப்பூது வீரகத்தி விநாயகர், அந்தனத்திரல் பிள்ளையார், கரம்பான் பிள்ளையார், தில்லியம்பல பிள்ளையார் என்பன மிக பழமையான ஆலயங்கள். இவை மிக பழமையான ஆலயங்களுக்கு நாங்கள் கூறக்கூடிய உதாரணம் என்னவென்றால், முருகன் குல ஆலய விக்கிரகங்கள் எக்காலத்தில் என்று தெரியவில்லை, குளத்தில் போடப்பட்டிருந்தது. அடியாரின் கனவில் குளத்தில் விக்கிரகங்கள் இருப்பது அறியப்பட்டு அங்கு தோண்டி பார்த்தபோது அங்கே பல விக்கிரகங்கள் கடக்கப்பட்டு இன்றும் அவை ஆலயத்தில் வைத்து பூசிக்கப்பட்டு வருகின்றோம். இந்த தில்லியம்பல பிள்ளையார் விசேஷமாக குடாநாட்டு மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு கோயிலாக இருக்கிறது. என்றால் கால்நடைகளுக்கு நோய்கள் ஏற்பட்டால் அதற்கு நேர்த்தி வைத்து அங்கே வந்து மோதகம் செய்து படைத்து அந்த கால்நடைகளை காப்பாற்றி இருக்கிறார்கள். இப்ப காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கப்புதோடு இணைந்ததாகத்தான் கரம்பான், அந்தனத்திரல் என்பன வந்திருக்கின்றன. இந்த கப்புதின் பேரோட அந்த அவற்றின் பெயரை நான் குறிப்பிடலாம் நினைக்கிறேன். அந்தனந்திடல் என்பதுதான் அதன் கருத்தாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் கரம்பான் இருப்பவர்கள் முழுவதும் சைவர்கள், அதாவது பூசைக்கு உதவிப்பவர்கள். இன்றும் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். ஆனால் அந்தனந்திடலில் இப்போது அந்தணர்கள் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இங்கு 3 பெரிய ஆலயங்கள் இங்கே இருந்தபடியால் அந்தணர்கள் அந்த பூசை நிமித்தம் அங்கே இருந்திருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன். இது என்னுடைய ஊகம். அந்த பெயரும் அந்தனந்திடல் என்று இன்றும் வழங்கப்படுவதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். செல்லையா ஜெயகாந்தன் ரவி என்று சொல்றது. ரவி என்று சொன்னா தெரியும். ரவி என்று சொன்னா தெரியும். நான் கப்போதுதான் பூர்வீகம். வழியில மறைவாணி இருக்கிறேன். ஆனால் கப்போது பிறந்து வளர்ந்த இடம் கப்போதுதான். நாங்க எங்கட அப்பா அக்கண்ட காலத்திலே இருந்து ஒரு விவசாயத்தை நம்பி விவசாயத்தோடையே நாங்கள் ஊர் நாக்கள் முழு நேர விவசாயம் தான்.
எங்களோட ஊர்ல 6 மாதம் தான் செய்யலாம். 6 மாதம் தான் செய்யலாம். மழையை நம்பித்தானே செய்யறது. மழையை நம்பித்தான் செய்யறது. வயலா இருந்தாலும் தோட்டமா இருந்தாலும் இந்த 6 மாதத்துல நாங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான வருமானத்தை ஈட்டக்கூடியதா இருந்தது. மிளகாய் செய்யன்னு சொன்னா மிளகாய் செய்யல கப்புது கண்டு சொல்லி ஒரு பேர் இருந்தது. யாழ் மாவட்டத்திலேயே விவசாய திணைக்களத்தால பொருண்மையத்தால எங்களுக்கு 4 விவசாயிகளை தெரிவு செய்து சிறந்த விவசாயிக்கான விருது கூடி கிடைச்சது. யாழ் மாவட்டத்திலேயே சிறந்த விவசாயி மிளகாய் செய்கை. அப்படி ஒரு பேர் போயான இடம், நிறைய ஆக்கள் இருந்த இடம். இப்ப வந்து மிளகாய் செய்கை வந்து குறைஞ்சிட்டு நினைக்கிறேன். இப்ப மிளகாய் செய்கை என்ன சொல்லுங்க, ஊர் இனங்கள் அழிஞ்சு இம்போர்ட் இனங்கள் வந்து மற்றது இப்ப நாங்கள் செய்யற மிளகாய கூடி ஏற்றுமதி செய்யலாம கிடக்கு. அது என்னன்னு சொன்னா இப்ப வெளியில இருந்து டக்குண்டு இறக்குமதி வருது. அப்படியான ஒரு பிரச்சனை. மற்ற வெங்காயம் செய்ய வெங்காயம் கூடி நாங்க எங்கட இடத்துல ஒரு பவன் தான் வெங்காயம் வைக்கிறது. ஆனா வெங்காயம் வித வெங்காயத்துக்கு நல்ல டிமாண்ட். நாங்கள் வைக்கிற வெங்காய தோட்டங்களை பார்த்தா தெரியும், வித வெங்காயத்துக்கு நல்ல டிமாண்ட். நோய் தாக்கம் குறைவு இங்க வெங்காயம் மாரியில தாக்கம் குறைவு. நாங்கள் அந்த கடல் காத்து என்னவோ அப்ப நோய் தாக்கம் குறைவு. அதை கட்டி என்ன விதையாக்கி தான் கொடுக்குறோம். நீங்கள் அங்கால பார்த்தா தெரியும் தோட்டத்துக்கு. வெங்காயம் முந்தி பொயில கண்டெல்லாம் நட்டு அப்பாக்கள் எல்லாம் பொயில கண்டெல்லாம் நட்டு செய்த இடங்கள்ல. சரி சரி. இப்ப கூலியா இப்போ மக்கள் வந்தா நிலங்கள் இருக்குத்தானே, அதனால செய்ய அவ்வளவு நிலமும் செய்து கொண்டுதான் இருக்கணும். எல்லா நிலமும் செய்யும். விவசாயம் வந்து விவசாயம் இங்கே ஆட்கள் இருக்கிறதே இல்லையோலியா. விவசாய நடவடிக்கை இந்த 6 மாதம் நடக்கும். சரி சரி சரி. இப்ப பூசணி கூட வெங்காயம் பூசணி மிளகாய் கண்ட குறைவு. ஆனா எல்லா இதுவும் லேசான பயிர்களை செய்து எங்கட கிராமத்துல ஒரு நிலம் கூடி முந்தி இருந்த தோட்டத்தர ஒன்று கூடி சும்மா இல்லை. சரி சரி. இல்ல பயிர் தான் எல்லாம் பயிர் செய்து அங்கால பார்த்தா வெங்காயம் பூசணி வெங்காயம் அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். இந்தியால பார்த்தா பாவல் போடல இல்ல நிக்குது பாவல். பெரிய வெள்ளை, பெரிய கரப்பன், சின்ன கரப்பன், மருங்கன் நாட்டினங்கள் வந்து கூட. அந்த காலத்துல நாட்டினவன் கையால வெட்டி அடிக்கிறது. கொஞ்சம் மழை இதுகள் காஞ்சாதான் வெட்டி சூடு வச்சு அடிச்சு அப்படியான காலங்கள் தானே. எல்லா வீட்லயும் வந்து நெல்லுக்கும் அரிசிக்கும் வந்து குறைவு இருக்காது. ஒரு காலம் நெல்லு அரிசி செத்தல், மிளகாய் செத்தல் இருக்கு. இந்த முறையான செத்தல் அடுத்த வருஷம் மிளகாய் வந்தும் இருக்கும் வீட்டுல. சரி சரி சரி. சாக்குல காய பண்ணி சாக்குல கட்டி வைக்கிறோம். எங்கட வீட்டுல எல்லாம் இதுக்குள்ள இவங்களை தோட்டங்கன்னா அங்கே எங்கட அப்பா எல்லாம் ஒரு 1000-10,000 கண்டு மிளகாய் கண்டு நடுறது. நட்டா அடுங்க அந்த மிளகாய் கண்டு மிளகாய் பழத்துக்கு தான் 1000. முந்தி பச்சை மிளகாய் காய்கறி இல்லை செத்த ஆஞ்சா அது வெளியெல்லாம் செருக்கி மேடு நிலத்தை செருக்கி போட்டு காய போட்டு விடுறது. நிலத்துல போடுறது அப்படி தேவையில்லை. அவ்வளோ மிளகாய் ஆரம்பத்துல கொழும்பு வியாபாரி மாதிரி நுணாவில் ஒரு சின்ன தம்பின்னு ஒரு வியாபாரி இருந்தது. இங்க வந்து செத்தல் கட்டுறதுக்கண்டே நிறைய ஆக்கள் வருவாங்க. மற்ற வயலை பொறுத்தவரையில முந்தி நல்ல நெல் விளைஞ்சது. இப்போ நெல் ஓகே. இப்ப இந்த தண்ணி கொஞ்சம் கூட தேக்கி அந்த கால நெல்லியெல்லாம் குழப்புறபடியா கொஞ்சம் பயிர் செய்யலையும் பாதிப்பு தான். ஆனா அந்த தோட்டத்துக்குரிய முதல் வர இருந்த தண்ணி வந்து இப்ப படிப்படியா வந்து நல்ல தண்ணியா மாறிக்கொண்டு தண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணியா மாறிக்கொண்டு போகுது. இந்த தண்ணியை பயன்படுத்தியே நீங்கள் பயிர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கிணத்து தண்ணியை பயன்படுத்தும். கிணத்து தண்ணி தான் பயன்படுத்துறோம். கிணத்து தண்ணி தான் பயன்படுத்தும். சரி சரி. இப்ப இந்த ஒவ்வொரு தன்மையும் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது. இந்த தொண்டை நாட்டு நீர் தடுத்ததால கடல் நீர் எரிய தடுத்து பாதிப்பும் இருக்கு, நன்மையும் இருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. சரிசமமா இருக்கு. சரிசமமா இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியை குறைச்சு தேக்கினா என்னன்னு சொல்லி கூடிய அன்றைக்கு ஒருங்கிணைப்பு கூட்டத்துல கேட்டேன். என்னன்னு சொல்லிச்சா விவசாயம் நெல் வெட்டி எடுக்கலாம் கிடையாது எனக்கு சேதாரம். இல்லையா இருந்தா இந்த நாங்களும் என்னன்னா இனி காலப்போக்கில பெரிய நெல்லுகளை மாத்தி அப்படி விதைக்கிறதுக்கு பழகிறது நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். என்னடா இந்த நெல்லினங்கள் வயசு உறைஞ்ச நெல்லை விதைக்காம பெரிய நெல் இதுகளை விதைக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். நானும் விவசாயம் தான் முழு நேரம் விவசாயம் தான். இது மிளகா, அடுத்த பூசணி, அடுத்த வெங்காயம், அடுத்த பூசணி, இந்தியால பூசணி, மிளகா, வெங்காயம் எல்லாம் இருக்கு. பெறவட்டி ரீசன்ட்லயே வயல் பரப்பு நிலப்பரப்பு கூடின 650-700 ஹெக்டேர் வயலுங்கட பதவி இருக்குல்ல இருக்கு. அதை விட தரிசு நிலங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப அன்றைக்கு கூட்டத்துல ஓடினாங்கன்னா இந்த தரிசு நிலங்களை ஆழமாக்கி குளமாக்கி அயலூர்ல உள்ள ஆக்கலண்டாலும் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு நன்னீர் மீன் வளர்ப்பு இதுகளை செய்யலாம்.
மற்ற அதுல ஒரு குளம் வந்தது அந்த திட்டம் கைவிட்டாச்சு. அதை செய்திருந்தா கூட நாங்கள் ஒரு சிறுபோகம் செய்யறக்கூடிய ஒரு காலநிலை வந்திருக்கும் என்று சொல்லி கடலுக்கு போற தண்ணியை தேக்கி அப்படி யோசிக்கிறேன். 2000 ஆண்டுல 170 காட்டே தான் இங்க கப்புதுல மட்டும் இருந்தது. 600 போட் இருந்தான்னு சொல்லி 2001ஆம் ஆண்டு வாக்காளர் பதிவு லிஸ்ட் இப்போ என்னடா கிடாக்கு. அதுலயே 580 பேரோ 600 பேர் இருந்தது. 580-600 பேர் இருந்திருக்கிறேன். இப்ப இந்த இடப்பெயர் ஒன்று பிரச்சனை. அப்படியே போய் அங்கால இருந்தாப்புல அப்படியே இடப்பெயர் அப்படியே போய் வெளியிடங்கள்ல போய் இருந்து மெட்டப்பள்ளியாண்ட படிப்பு அதுகளுக்காண்டி அப்படியே போய் இருந்தாப்புல அந்த இடங்கள்ல காணிய வேண்டிய அப்படியே இருந்தாப்புல அப்புறம் இங்க விரையில். சரி சரி. விவசாயத்துக்கு மட்டும் வரும். விவசாயத்துக்கு மட்டும் வந்துட்டு போயிடும். ஆரம்பத்துல வள்ளிப்புள்ள மடம் ஒன்று சொல்லி அதுல ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மடம் இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிணறு இருந்தது. அதுல போய் எங்கட பொம்பளையாக்கள் கூடத்துல எங்களையும் நாங்கள் தண்ணி கேனை கொண்டு போய் சைக்கிள்ல கிள்ளி கொண்டு வர்றது. பிறகு அந்த கிணறும் பலதாக நாங்கள் தூர இடங்களுக்கு போய்க்கல சைக்கிள்ல கேன் கட்டி கொண்டுதான் போவோம். என்ன வேலையா எங்க போனாலும் பின்னுக்கு 35 லிட்டர் கேன் இருக்கும். விரைக்கல தண்ணியோட பெறுவோம். அவரங்க அல்ல கிள்ளி கொண்டுருவோம். இல்லையா கரணவாயிலையோ இல்ல அரணி பக்கம் போனாலும் இல்ல மிசர பக்கம் போனாலும் இது ஒரு நடக்குள்ள இருக்கிற கிராமம் தானே. 4 கரையும் போகக்கூடிய ஒரு இதுல இருக்கிற தண்ணி கேனோடான் வருவோம். 2000 ஆண்டுக்கு முதல் 2000 ஆண்டு ஜிடி செட் செய்து 2000 ஆண்டு எங்கட ஊருக்கு தண்ணி வந்தது. 2000 எங்க இருந்து வருது? இது மண்டான்ல இருந்தது. தாமரம்பள்ளி குடிநீர் விநியோக திட்டம் தாமரம்பள்ளி வளமுச்சோலி அங்க இருந்து அந்தரான்ல இருந்து வருது. அங்க இருந்து தண்ணி முழு வருது. தண்ணி பிரச்சனைன்றது இல்ல. இப்ப தண்ணி பிரச்சனை இல்ல. அங்க மோட்டரை போட இங்க தண்ணி வரும். அப்ப இப்ப வந்து பார்த்தா எல்லா வசதியுமே வந்து இங்க இருக்கு. இப்ப கரண்ட் இருக்கு எல்லாமே. 2006 மக்கள்லாம் இல்லாம 2006ஆம் ஆண்டு கரண்டும் வந்தது. எல்லாமே இருக்கு. மக்கள்லாம் இல்ல. மக்கள்லாம் வந்து இல்லாம ஐயா சொல்றது விளங்க. மக்கள் இல்லைன்னு சொல்றது இந்த மக்கள் இல்லாத காரணம் வந்து இந்த ஊர் வந்து தனிமைப்பட்டு போறதுதான். போக்குவரத்து தான் இந்த கிராமத்துடைய பிரச்சனையா இருக்கு. இங்க இருந்து பிள்ளைகளை பாடசாலை கொண்டு வர்றதோ கஷ்டம். பாடசாலை தான் இப்ப இல்லாம இருக்கு. பாடசாலை இல்லாதபடியா குழந்தைகள் கிடைத்ததும் அந்த பிள்ளைகள் கல்வி கற்கிற வயது வந்ததும் அந்த குடும்பங்கள் வெளியேறிவிடும். இங்க இருக்க திருவிழாக்கள் விழாக்கள் எங்களுடைய குடும்ப விழாக்கள் எல்லாத்துக்கும் அவர்கள் வருவார்கள். எல்லாத்துக்குமே இங்க வருவினோம். நாங்க குறிப்பிடுற கப்பூது நுணுப்பாவள முருகன் ஆலயம். இந்த முருகன் ஆலயத்துல பாதாள வைரவர், அம்மன், முருகன் 3 ஆலயங்கள் இருக்கின்றது. இந்த ஆலயம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. சிறு கொட்டிலாக இருந்த காலத்திலிருந்து மக்கள் அறிந்து கதைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு இந்த ஆலயம் எப்படி இருந்தது என்பது யாரும் தெரியாது. ஆனால் அப்படி கொட்டிலாக இருந்த காலத்தில் ஒரு அடியாரின் கனவில குளத்தில் விக்கிரகங்கள் இருப்பதாக அறியப்பட்டது. அந்த அடியாரின் அறிவுறுத்தல் காமிய குளத்தை தோண்டிய போது ஆலயத்துக்குரிய விக்கிரகங்கள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த குளம் இதுதான். ஆனா இப்படி கட்டிடம் அல்ல. அது வந்து ஒரு தோண்டப்பட்ட குளம். இதான் அந்த குளம். அந்த தோண்டப்பட்ட குளமா இருக்கின்ற போதுதான் அது எடுக்கப்பட்டது. இந்த குளத்தை பிறகு கோயில் அபிவிருத்தி செய்யும் போது மூடி விட்டார்கள். அந்த மூடியவரின் கண்கள் மறைத்து அவர் வேதனைப்பட்டார். அவர் கனவில் தோன்றின நீரை மூடிவிட்டாய், அதை நீயே திறந்து விடு என்று. அதன் பிறகு மீளம்பும் அந்த கேணியை அவர் புதுப்பித்து கட்டி அதை மாடுகளுக்கு தண்ணி குடிப்பதற்காக அங்கால தொட்டியையும் கட்டி விட்டிருக்கிறார். இது மிக பழமையான குளம். இங்கே காணப்படுகின்ற வேம்பின் அருகாக சிறிய கீற்று கொட்டியில் தான் நீண்ட காலமாக பராமரிக்கப்பட்டு வந்தது. அதன் பின்பு அடியவர்களின் ஒத்துழைப்புடன் சிறு கோயிலாக கட்டப்பட்டு இன்று பாரிய கோயிலாக 2 கோபுரங்களை கொண்ட ஆலயமாக அமைய இருக்கிறது. ஒரு கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அடுத்த கோபுரத்துக்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். நாங்கள் இப்ப இருக்கிற இடம் வந்து கப்பூது அன்னத்திர கிராம முன்னேற்ற சங்கம். இது ஒரு கிட்டத்தட்ட 100-150 குடும்பங்களுடைய ஒத்துழைப்போடு இயங்கிய அமைப்பு. இன்று சூழ்ந்து பாழடைந்து காணப்படுகிறது. இந்த கட்டிடத்தில்
ஓடி விளையாடிய இளைஞர்கள் இன்று பல்வேறு நாடுகளில் இருப்பார்கள். வெளிநாடு எல்லாம் போயிருக்கு. அவர்கள் எல்லாம் இந்த கட்டிடத்தையும் இந்த கிராமத்தையும் ஒரு முறை எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு பக்கத்தில் இருக்கிறது கப்பூது சங்கம். கப்பூது 8ஆம் கிளை. இது மனிதர் கந்தையாவின் சிறந்த முகாமையில நீண்ட காலமாக சிறப்பாக இயங்கிய ஒரு சங்கம். உணவு தேவை நிறைவு செய்த சங்கம். இப்போது பற்றைகள் மூடி ஓட்டை மட்டும் காட்ட முடிகிறது. இதே போல இந்த சந்தி மரதடி சந்தி என்று சொல்லுவோம். அதன் பெயர் இப்போது கப்பூது ஏகாம்பர வித்தியாலயம். ஆனால் இது ஆங்கிலேயர் காலத்திலேயே உருவான ஒரு பாடசாலை. அதாவது ஆங்கிலேய ஆட்சி நடந்த காலத்திலேயே இங்கு உருவாயிற்று. அப்போது இது கப்பூது இந்து தமிழ் கலவன் பாடசாலை என்ற பெயரிலே அழைக்கப்பட்டது. அதாவது இந்துக்கள் இங்கே கூடுதலாக வாழ்ந்தபடியால் இந்து தமிழ் கலவன் பாடசாலை இயங்கியது. இங்கே ஓயல் வரை வகுப்புகள் நடந்தது. இங்கிருந்து பேராசிரியர்கள் உருவாயிருக்கார்கள். கப்பூது பாடசாலை முழுமையாக மூடப்பட்டு பாடசாலை தளபாடங்கள் வேறு பாடசாலைக்கு அகற்றப்பட்ட பின்பு இது கிராம சேவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மிக பழமையான கட்டிடம், சுண்ணாம்பு கட்டிடம். எத்தனை ஆண்டுன்றது ஆண்டுகள் உள்ள வயதானவர்கள் தெரிந்திருக்கும். ஆனா நாங்கள் சுண்ணாம்பு கட்டிடம். இது அலுவலக அறையும் மற்ற திறந்த டீ வடிவான ஒரு ஹோலும் இருக்கு. கட்டிடம் உண்மையாக அழிவடைந்து கொண்டு செல்லுது. மேலே ஓடுகள் எல்லாம் இல்ல, மரங்கள் எல்லாம். இங்கே மாணவர்கள் இந்த பாடசாலையின் வெளி வளவுகள்லாம் கூடுதலாக கல்வி கற்றவர்கள். மேசங்களுக்கு என்ன பாதை வாதிரவத்தி ஊடாக புத்தூருக்கு செல்ற வீதி. இது இடையில் போடப்படாததுனால இந்த வீதியை தொடர்ந்து இந்த மண் பாதையை தொடர்ந்து பாவிக்க முடியாம இருக்குது. இது போடப்படாத இடம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். 1/2 கிலோமீட்டர். அது தனிப்பட்டவர் காணி பிரச்சனையால அந்த இடம் பூர்த்தி செய்யப்பட முடியாது போயிட்டு அது போட்டால் இந்த பாதையின் ஊடாக நாங்கள் வாதிரவத்தை ஊடாக புத்தூருக்கு செல்ல முடியும். இது நேராகவும் போக முடியும், ஆனால் தொடர்ச்சியான பாதை இல்லை. அதுவும் ஒரு மண் பாதை தான். நேரே சென்றோம் என்றால் நாங்கள் ஆவரங்கால் சந்தியடி என்ற இடத்தை சென்றலாம். இந்த பாதைகள் சாதாரணமா கட்டுகளாக செய்ய முடியாது. ஒரு பெருந்தெருவா அந்த திட்டத்தில் செய்தால்தான் இந்த பாதி இந்த பீதி ஒரு பாவனைக்கு உயர்ந்ததாக இருக்கும். நெடுக ஒரு இங்க போட்டிருக்கு 75 லட்சம் ஒதுக்கி வேலை செய்ய நடந்திருக்கு. ஆனாலும் நாங்கள் போக முடியவில்லை. அந்த 75 லட்சம் வீண்தான். கரைவெட்டி கிராப்லியால இருந்து வருது. இந்த பாதை கடல் தண்ணியா இருக்கிறதால மக்கள் போக முடியாத நிலையெல்லாம் இருக்குது. கோடை காலத்தில் மட்டும் செல்வார்கள். அந்த சென்ற அடையாளங்கள் இருக்கிறது. மழை காலத்தில் செல்ல வேண்டாம். இந்த பாதை உயர்த்தி போடணும். நான் கூறுவதிலிருந்து தெரியும் இங்கே நிறைய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று. நான் 1977 அந்த வாக்காளர் பட்டியலில் 1097 வாக்காளர்கள் இருந்தார்கள். 1097 வாக்காளர் இருந்திருக்கிறார். மக்கள் தொகை இன்னும் கூடவே இருந்திருக்கு. 1097 வாக்காளர்கள் இருந்தார்கள். மக்கள் தொகை கூடவா இருந்தது. ஆனால் இங்கே எந்த வசதியும் இருக்கவில்லை. குடிதண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, போக்குவரத்து கூட சிறப்பாக இல்லை. ஆனாலும் நாங்கள் இங்கே சந்தோஷமாக வாழ்ந்தோம். அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கிறது. ஆனா இன்று குடிநீர் இருக்கிறது, மின்சாரம் இருக்கிறது, அடிப்படை வசதிகள் என்று சொல்லக்கூடியவை இருந்த போதிலும் இங்கு மக்கள் வாழவில்லை. இதற்கு அடிப்படையாக இந்த காரணங்களில் ஒன்றாக நான் கூறக்கூடியது 1996 அன்னத்தில் என்ற இடத்தில் 96 அன்னத்தில் என்ற கிராமத்தில ஆடலரை தளம் அமைத்தார்கள். அதற்கு முன்பு இந்திய இராணுவத்தினால் இந்த கிராமம் அடிக்கடி முற்றுகையிட்டு பயப்படுத்தப்பட்டிருந்தது. அப்போதே மக்கள் அச்சுறுத்தலுக்குள்ளான பலர் வெளியேறி கொண்டிருந்தார்கள். இந்த ஆளர்த்தம் அமைந்த பின்பு இங்கு நாம் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் போது இடப்பெயர்வுகளும் தொடர்ந்தது. இந்த இடப்பெயர்களால் இடம்பெயர்ந்தவர்கள் இந்த கிராமத்தை விட்டு சென்றதுனால இங்கே கிட்டத்தட்ட இப்போ 15
குடும்பங்களுக்குள்ளாகத்தான் இப்ப வந்து வசிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுலயும் கூடுதல் ஆக்கள் முதிய ஆக்கள் அந்த குடும்பங்களிலேயும் கூடியவர்கள் முதியோர்கள் தான். என்னால் இந்த பாடசாலையில் கல்வி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இங்கே இருக்க முடியாது. அவர்கள் ஏதோ ஒரு பாடசாலை கண்மையில இடம்பெற வேண்டியிருந்தது. எமது கிராமத்திலே இன்றைக்கு இப்போ விவசாயம் நடைபெறுகின்ற காலம். ஆகவே இங்கே விவசாயம் செய்வதற்காக இங்கிருந்து வெளியிடங்களில் இருப்பவர்கள் வந்து விவசாயத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் முழுமையாக மேற்கொள்ளவில்லை. அது முழுமையாக மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் இந்த கிராமம் மீள தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் என்று நம்புகிறேன். இந்த கப்பூது என்ற கிராமத்தை சுத்தி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். கப்பூதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிறந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் இருந்து நிறைய பட்டதாரிகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்லாம வேற வேற பிரதேசங்களுக்கும் போய் அங்க வந்து கற்பித்து தங்களுடைய திறமைகளை காட்டியிருக்கிறாங்க. குறிப்பா மலைநாட்டு பிரதேசங்கள்ல போய் கூட சேவை செய்து அங்கேயும் வந்து மாணவர்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவே என்றதை வந்து அறியக்கூடியதாக இருக்கு. இதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கப்பூது பிரதேசத்துல சிறந்த ஒரு வைத்தியர்களாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த வைத்தியரின் பேர் வந்து சம்புநாதன். இவர் தான் இந்த பாடசாலையின் அதிபராகவும் வந்து இருந்திருக்கிறார். அந்த பாடசாலையை ஆரம்பித்த ஒருவராகவும் இவர் வந்து இருந்திருக்கிறார். இவர் கப்பூது மக்களுக்கு இலவசமாக மருத்துவ உதவிகளை வழங்கி அந்த கிராமத்தின் முன்னேற்றத்துக்காக இவர் பாடுபட்டிருக்கிறார். அதே நேரம் இவற்றை திறமையை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி ஒன்றை இவர் செய்திருக்கிறார். அது என்ன ஆராய்ச்சி என்று சொன்னா அந்த தொய்வு வருத்தம், அதாவது வந்து ஆஸ்துமான்னு சொல்லிவினோம். அந்த வருத்தத்துக்கான மருந்தை கண்டுபிடிச்சு பலருடைய பாராட்டுகளை பெற்று அகில இலங்கை ரீதியில வந்து இவர் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் வந்து பல இடங்கள்ல இவர் தன்னுடைய மருத்துவ நிலையங்களை கூட அமைச்சிருக்கிறார். யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, மட்டக்களவு போன்ற இடங்கள்ல இவற்றை வைத்திய நிலையங்கள் வந்து செயற்பட்டிருக்கு. பல மக்கள் இவரை தேடி கப்பூதுக்கு வந்து மருந்துகளை எடுத்துக்கொண்டு போற காணக்கூடியதாக அந்த காலத்தில் இருந்ததாக அறிய முடிகிறது. சிங்கள மக்கள் கூட விரைவினமா இவற்றை மருந்து எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு வைத்தியர் வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருக்கிறார். பலர் வந்து இன்றைக்கும் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்துல நன்றி சொல்லணும். வெளிநாடுகள்ல இருந்து பலர் உதவிகளை வழங்கி இந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கிற 2 சகோதரர்கள் இந்த கிராமத்துக்கு வந்து நிறைய உதவிகளை வந்து செய்திருக்கிறேன். இப்ப வந்து ஒரு ஆள் வந்து இறந்துட்டார். இவர் ஒரு ஆங்கில ஆசிரியர் மகன், அண்ணன் தம்பி 2 பேருமே இந்த கிராமத்துக்கு வந்து உதவி வழங்கி கொண்டு வருடாந்த நிவாரண திட்டங்கள் மூலம் மக்களுக்கு இருக்கிறார்களுக்கு வந்து நிவாரணங்களை கொடுத்து உதவி செய்திருக்கிறோம். வெளிநாடுகளுக்கு கூப்பிட்டு உதவி வழங்குற நிலைமை வந்து இருக்கு. அதாவது வந்து கஷ்டமான ஆக்களை வெளிநாடுகளுக்கு கூப்பிட்டு அங்கேயும் வந்து உதவி செய்திருக்கிறோம். அதை விட சுவிசில இருந்துருவோம்னா மக்களுக்கான உதவிகளை வந்து தொடர்ச்சியாகவே வழங்கி கொண்டு வரார். அவ்வாறு நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு வந்து தொடர்ச்சியாகவே உதவி கொண்டு வரதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கிராமம் வளர்ச்சி அடையணும்னு சொன்னா அயல் கிராமத்தவர்களும் உதவி செய்ய வேணும். குறிப்பா இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கரவெட்டி, மற்றது கரணவாய், மற்றது வாதரவத்தை போன்ற கிராமங்கள்ல இருக்கிற ஆக்களும் வந்து இந்த கிராமத்துக்கு உதவியை செய்தீங்கள்னு சொன்னா இந்த கிராமம் இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடைய ஒரு உந்து சக்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன் தான். ஆனா இந்த கிராமத்தை வளர்ச்சி அடைய வேணும் என்று சொல்லி உண்மையிலே வந்து எனக்கும் ஒரு விருப்பம் ஒன்று இருக்கு. தொடர்ச்சியாகவே அதால இந்த காணொலிகளை நான் செய்து கொண்டு வரேன். தொடர்ச்சியாகவே இன்னும் பல காணொலிகள் வந்து வெளிவர இருக்கிறது. இந்த காணொலியில பெரும்பாலும் ஆவணப்படுத்தி பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன். இதுல தவறு இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கோ, தவறு இருந்தா சொல்லுங்கோ. அடுத்த காணொலிகள்ல இந்த தவறுகள் வந்து திருத்தி செய்யப்பட்டு ஒரு பூரணமான ஒரு காணொலியாக அடுத்த காணொலிகள் வந்து வெளிவர இருக்கிறது. இந்த கப்புதை பொறுத்தளவில் இப்ப வசிக்கிற மக்கள் வயதானவர்கள்லாம் இப்ப வசிச்சு கொண்டிருக்கணும். ஆனா நிறைய மக்கள் வந்து தங்களுடைய அன்றாட தொழில்களை செய்து கொண்டு போயினும், விவசாயத்தை செய்யணும், இங்க இருக்கிற ஆலயங்களுக்கு வரையினம். ஆனா நிரந்தரமாக வந்து குடியிருக்கிற மக்களின் அளவு வந்து மிகவும் குறைவாக இருக்கு. இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்து வேறு இடங்கள்ல இருக்கிறார்கள். இந்த கிராமத்தை வளர்க்கறதுக்கு வந்து பாடுபடணும். ஏனென்று சொன்னா அவர்கள வீடுகளை பார்த்தாலே பெருமளவு காணிகள்ல வந்து பத்தைகளாகத்தான் இருக்கு.
பத்தைகள் வளர்ந்து போய் அந்த வீட்டை வந்து சூழ்ந்திருக்கு. நாங்கள் எப்பவும் பிறந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சிருக்கணும்னு சொல்லிவினேன். தாய்மனை வந்து எங்களை சுத்தமாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் இந்த இடத்த வந்து பிறந்து வளர்ந்து எங்களை தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரு இடத்த நாங்கள் எப்போவுமே வந்து நாங்கள் அந்த வீட்டையாவது நாங்கள் சுத்தமாக வச்சிருக்க வேணும். அதால் வந்து மற்றவர்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது. உங்களோட வீடு வந்து பச்சை காடாக வளருதுன்னு சொன்னால் அதால் வந்து இங்கே இருக்கிறாக்களுக்கு வந்து பாதிப்புகள் வரும், உடம்புகள் பெருகும், மற்ற திருடர்களுடைய பிரச்சனைகள் வரும், அவ்வாறான சமூக விரோத செயல்கள் வந்து பெருகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அப்போ அதுகளில் நீங்கள் கவனம் எடுக்கணும். அதை விட இன்று இருக்கின்ற இளைய தலைமுறைகள், நீங்கள் இளைஞர்களாக இருப்பீங்கள், ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கிராமத்தில் உங்களோட அப்பாவோ இல்லாட்டி உங்களோட பரம்பரை வாழ்ந்த இடங்களாக இருக்கும். அந்த இடத்தை வந்து நீங்கள் முன்னுக்கு கொண்டாடுறதுக்கு நீங்கள் வந்து பாடுபடணும். அதாலான இந்த கிராமத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரலாம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் தலைமுறைகள் பெரும்பாலானவர்கள் வாரீங்கள், ஆனால் இந்த கிராமத்தில் வந்து வசித்து மேலும் இந்த கிராமத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வரதுக்கு நீங்கள் உங்களோட பங்களிப்பை நீங்கள் செய்யணும் என்று சொல்லி நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.